குழப்பங்கள், இந்த மன சஞ்சலங்கள், அதாவது இது எதனால் ஏற்படுகிறது? அதாவது ஜோதிட ரீதியாக இதை பார்க்கலாம். அதாவது ஒருவருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொன்னால் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான், அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேது பகவான். இந்த கேது பகவான் என்பது கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஒரு மூளை என்று சொல்லலாம். இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது சந்திரன் கேது இணைவு பெற்றிருந்தால் எந்த அதாவது ராசியில் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது சதா மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், அதாவது எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்குள்ள ஒரு பதட்டமான ஒரு எண்ணங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு ஒண்ணு இந்த பாஸ்ட நினைச்சு அவங்க ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசண்ட நினைச்சு ஏதாவது ஒண்ணு இப்படி நடந்தா அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு பயப்படுற ஒரு விஷயம், இந்த ஒரு பதட்டமான ஒரு விஷயம், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த கிரக சூழ்நிலையிலே காரணம். ஆகவே சந்திரன் கேது இணைவு இருக்கிற ஜாதகர்கள் எல்லாம் நீங்கள் மனம் தெளிவு பெற, உங்கள் எண்ணங்கள் சீராக, நீங்கள் உயர்ந்த இடத்தை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், திங்கட்கிழமைகளில் அதாவது 6 to 7 வரக்கூடிய சந்திர ஹோரையில் நீங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த அளவுல மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நீங்க மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடன் செயல்பாட்டுடன் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு.